வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற புறநானூற்று பெரும்புலவன் கணியன் பூங்குன்றனாரின் பொன்னொத்த அடிகளை அடியொற்றி ஆக்கப்பூர்வமான ஒரு நோக்கத்திற்காக இணைப்போம் என்று உறுதியேற்பதற்காக இங்கே கூடியிருக்கும் அன்பர்கள் அனைவரையும் பேரன்போடு வரவேற்கிறோம். ஒரு வகையில் பார்த்தால் இயற்கை சிதைந்து மானுட சிதைவை சற்றே சரி செய்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். இனிமேலாவது மதி நிறைந்த மானுடம் மண்ணை பாதுகாத்துக் கொள்வதன் மூலம் தன்னை தற்காத்துக் கொள்ளும் என்று நம்பலாம். அதன் முதற்படியில் அடியெடுத்து வைக்கிறோம் என்று சற்றேறக்குறைய 1500 தொண்டுள்ளங்கள் இங்கே வெள்ளமென திரண்டிருக்கிறோம். இதற்காக கூட வெள்ளம் என்று சொல்ல வலிக்கிறது. 1500 நன்னீர் துளிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்வோம். அடுத்ததாக புதிய தலைமுறை குழுமத்தின் தலைவர் திரு சத்யநாராயணன் அவர்கள் வரவேற்பு நல்குவார். யாதும் ஊரே என்ற திட்ட தொடக்க விழாவிற்காக வருகை தந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மழை வெள்ளம் வந்து பாதித்த போது மக்களை காப்பாற்றி மனிதம் இன்னும் அழிந்துவிடவில்லை என்று காட்டிய அன்பர்களுக்கும் இந்த யாதும் ஊரே திட்டத்திற்கு தங்களை அர்ப்பணித்து கொள்ள வந்திருக்கும் நல்ல உள்ளம் படைத்த மனிதர்களுக்கும் தி இந்து, அகரம், புதிய தலைமுறை ஆகியவற்றின் சார்பில் என்னுடைய அன்பான வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். யாதும் ஊரே என்ற இத்திட்டம் எதனால் தோன்றியது, அதன் ஆரம்ப புள்ளி எது, ஆணிவேர் எது என்று இங்கு யோசித்து பார்த்தால் அளப்பரிய சாதனை செய்து அடையாளம் தேவையில்லை என்று அமைதியாய் இந்த அரங்கில் அமைந்திருக்கும் நீங்கள்தான். நான் ஏன் இப்படி கூறுகிறேன் என்றால், சென்னை மக்கள் வாழ்விற்கும் சாவிற்கும் நடுவே போராடிய போது களம் இறங்கி அவர்களை காப்பாற்றி மண்ணில் இன்னும் மனித நேயம் ஆண்டுவிடவில்லை என்று இந்த பூ உலகிற்கு நீங்கள் தான் உணர்த்தினீர்கள். தங்கள் அண்டை வீட்டாரையும் அடையாளம் தெரிந்து கொள்ளாத அளவிற்கு அக்கறை இல்லாதவர்கள் என்று. சென்னை போன்ற பெருநகரங்களில் வாழும் மக்களை பற்றி ஒரு பிம்பம் உண்டு. அதை போலவே இன்றைய இளைஞர்கள் இணையத்தில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்றவற்றில் வெட்டியாய் நேரம் கழிப்பவர்கள் என்ற பிம்பமும் உண்டு. இந்த இரண்டு பிம்பத்தையும் உடைத்து எறிந்து இளைஞர்களுக்கும் இதயம் உண்டு, இரக்கமும் உண்டு என்று இந்த உலகத்திற்கு உணர்த்தியவர்கள் நீங்கள். இந்த வெள்ளம் ஏற்பட்டு அதனால் மக்கள் பாதித்த போது உங்களுக்குள் ஏற்பட்ட அந்த தீ அணையும் முன், மனதில் ஏற்பட்ட ஈரம் காயும் முன் அதை அடைகாத்து உயிர் கொடுக்க வேண்டும் என்று எண்ணினோம். அதன் விளைவே இந்த யாதும் ஊரே. அகரம் அறக்கட்டளை, தி இந்து குழுமம், புதிய தலைமுறை அறக்கட்டளை ஒன்றிணைந்து இந்த இணைக்கும் பாலத்தை உருவாக்கியதனால் மட்டும் எங்கள் வேலை முடிந்துவிடவில்லை. நாங்கள் உங்களுக்கு உற்ற துணையாய், என்றும் உறுதுணையாய் உங்களுடனே என்றும் தொடர்ந்து பயணிப்போம் என்பதை கூறிக்கொள்கிறோம். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டினுள் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு என்று பாரதியார் பாடினார். அவர் வைத்தது
ஒரு அக்னி குஞ்சு. அந்த அக்னி குஞ்சிற்கே ஒரு காடு இரையாகுமானால் நம்மிடையே 1000 அக்னி குஞ்சுகள் இருக்கின்றன. இந்த 1000 அக்னி குஞ்சுகளை சமூக சீர்கேடு என்னும் இந்த காட்டில் உள்ள பொந்திலில் வைத்தால் நிச்சயம் அந்த தீ பரவி காட்டினை அழித்து ஒழிக்கும் என்ற எண்ணம் எங்களுக்குள் உள்ளது. அது நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. இன்று நாம் இணைந்தது பெரிதல்ல, நாம் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமையின் வழியே சமூக பயன் தரக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும். அது இன்று மட்டுமல்ல, என்றும் தொடர வேண்டும் என்ற என்னுடைய எண்ணத்தை கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை எல்லோரையும் வருக வருக என வரவேற்று நான் விடைபெறுகிறேன். நன்றி. வெள்ளம் எந்த இடர்வரினும் நாங்கள் தாங்குவோம் என்ற உறுதி எங்களுக்கு இருந்தாலும் கூட எரிந்ததென்னவோ உண்மைதான், எங்களை ஏந்தி நின்றது நீங்கள்தான் என்பதும் மாசற்ற உண்மைதான். அடுத்ததாக இனிவரும் தலைமுறையினரின் நலன் காக்க கூடியிருக்கும் இளைய தலைமுறையினருக்கு வாழ்த்துறையை இந்து குழும தலைவர் திரு என் ராம் அவர்கள் வழங்குவார்கள். I think this is an excellent initiative for which I would largely give credit to Surya. Many people have worked hard, selflessly, without any expectation of publicity during the recent flood crisis in Chennai, Kadalur, and other parts of our state. Whether it was purely an extreme act of nature or whether human errors, misjudgments, and other kinds of errors contributed to this, because there has been a lot of discussion on this in the press, in the media, in the Hindu as well as in Pudiya Thalaimurai and various other media platforms. This is an important subject which we cannot forget. But it was Surya who came to my office at his initiative when he was very busy in the midst of this relief work and suggested that we can be ambitious and have a big mobilization of all people who are concerned with not just what happened, what went wrong, who is accountable for it and so on, but looking forward to what can be done to mitigate, if possible to prevent, also to understand deeply the various complicated factors that cause the present crisis and tragedy. People move on. We say we have recovered. When people ask, is Chennai normal? When people ask from other parts of the country, we say yes. But what about the people, the victims whose lives have been devastated? Apart from the economic loss, a part of your life is washed away because you have accumulated this. And that is one of the answers that we have got. So we have to remember here, more than anything else, let us not quickly come to the conclusion that life has returned to normalcy. What we know is there are people there whose loss is irreparable. Nobody can repair that. We can only mitigate this. And that, I think, is the first point that needs to be discussed. And global warming, unless we do something about it more than we are doing today, it is going to probably cause devastation in unexpected ways in different parts of the world, including India. That, I think, is the importance today of the question of the link between climate change, global warming. It is accepted as a science, and the link between that and various negative and devastating effects has to be studied closely. So I'm very happy that this conference has been held, and Pudiya Thalaimurai has done a remarkable job in covering
what can be done to restore and retrieve our water bodies, the water bodies that Tamil Nadu is so richly endowed with. Justice Ramasubramaniam just showed me some pages from a judgment, which I think will be of great interest to all of us, about a comprehensive view of the water resources of Tamil Nadu and what has been done about it and so on. I think those are the studies. In fact, scholars should have done it, but here you have a judge who has looked into it and given this information. So I think that will be a very important area as well. So I think let us wish ourselves luck. யாதும் ஊரே இணைவோம் இணைப்போம் என்ற சீரிய திட்டத்தை தொடக்கி வைக்கும் முன்பாக அறிமுகம் செய்ய வருகிறார் அகரம் அறக்கட்டளை நிறுவனர் திரு சூர்யா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாட்டுப்புற கதையிலிருந்து தொடங்க நினைக்கிறேன். ஒரு பழங்குடி இனத்து அப்பா தன் மகனை அழைத்து கொண்டு காட்டில் நடந்தார். வழியில் ஒரு யானை இறந்து கிடந்தது. அதை பார்த்த அதிர்ச்சி அடைந்த குழந்தை தன் தந்தையிடம் கேள்வி எழுப்பியது. யானை எப்படி இறந்ததுப்பா? யானையை கொன்று விட்டார்கள் என்றார் அப்பா. யானையை எதற்காக கொல்ல வேண்டும் என்று கேட்டான் சிறுவன். தந்தம் எடுப்பதற்காக என்றார் அப்பா. தந்தம் எடுத்து என்ன செய்வார்கள் என்ற குழந்தையின் கேள்விக்கு பெருமூச்சுடன் பதில் சொன்னார் அப்பா. யானையை கொன்று தந்தம் எடுத்து யானை பொம்மை செய்வார்கள். இதுதான் நம்மோட சுற்றுச்சூழலின் நிலை. இந்த உலகத்தில் 130 லட்சத்துக்கும் அதிகமான உயிரினங்கள் வாழ்கின்றன. அதில் ஓர் உயிரினம்தான் மனிதன். ஆனால் நாம் வாழ எதையும் செய்ய துணிந்து விட்டோம். முட்டையிலிருந்து என்ன வரும் என்று கேட்டதுக்கு ஆம்லேட்டு என்று பதில் சொல்லியிருக்கிறான் ஒரு பள்ளி மாணவன். முட்டைக்குள் ஓர் உயிர் வளரும் என்பதை நாம் பிள்ளைகளுக்கு உணர்த்தாமல் அதை வெறும் உணவுப் பொருளாக மட்டுமே அறிமுகப்படுத்துகிறோம். தனக்கான பாதையை அறுத்து கொண்டு போவதால் ஆறு என்று பெயர். குளிக்க பயன்படுவது குளம். நீர் ஓடுவதால் நீரோடை. ஏர் பாசனத்திற்கு ஏரி. ஆழம் அளவிட முடியாமல் இருப்பதால் கடலுக்கு ஆழி என்று பெயர். அகழி, அருவி, உருணி, ஊற்று, கண்மாய், கல்குட்டை, கால்வாய், கிணறு, குட்டை, சூனை என்று தமிழர்கள் நீர் பற்றிய சொற்களை வழங்கினர். இன்று சொற்கள் மட்டுமே இருக்கின்றன, எதிலும் நீர் இல்லை. தமிழகத்தில் மட்டும் 40,000 ஏரிகள் இருந்ததாக சொல்கிறார் நம்மாழ்வார். இன்று பாதி ஏரிகள் இருந்த தடம் தெரியவில்லை. மழை நீரை சேமித்து கோடை காலத்தில் வறட்சி வராமல் வாழ்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஏரிகளை தொலைத்து விட்டோம். மனிதர்கள் இல்லாமல் பறவைகளால் வாழ்ந்துவிட முடியும். மனிதர்கள் இல்லாமல் பறவைகளால் வாழ்ந்துவிட முடியும். பறவைகள் இல்லை என்றால் மனிதர்களால் வாழவே முடியாது என்றார் பறவையியல் அறிஞர் சலீம் அலி அவர்கள். பறவைகளற்ற ஒரே நாளில் பூச்சிகள் இந்த உலகில் மனித உயிர்களை இல்லாமல் செய்துவிடும். இயற்கை என்பது சங்கிலித்தொடர். ஒன்று இன்னொன்றை சார்ந்தே வாழ முடியும். மனிதர்களாகிய நாம் அந்த சங்கிலித்தொடரை பல இடங்களில் அறுத்து கொண்டே வருகிறோம். உலகின் ஒரு துருவமான சைபீரியாவிலிருந்து ஒரு பறவை புறப்பட்டு இன்னொரு துருவமான சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதிக்கு வருகிறது. பல ஆயிரம் மைல்கள் தூரம் கடந்து வந்து இங்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பார்த்தால் குப்பை மேடாக மாற்றி வைத்திருக்கிறோம். மழை வெள்ளம் நமக்குள் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. இதனால் தான் இன்று நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். தனித்தனியாக இல்லாமல் அனைவரும் இணைந்து பணியாற்றினால் நிச்சயம் மாற்றம் வரும். இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் உள்ள ஓர் ஒற்றுமை, இங்குள்ள அனைவருமே மனித நேயர்கள், நல்ல மாற்றங்களின் தூதுவர்கள். யாதும் ஊரே நம்மை இணைக்கும் பாலமாக இருக்கும். இணைவோம், இணைப்போம். எல்லாருக்கும் தோண விஷயம்தான், ஒவ்வொருத்தருக்கும் தோண விஷயம்தான். இது பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அகரம் குழுமமோட சேர்ந்து திரு ராம் சார் அவர்களை போய் சந்தித்தோம். கண் சிமிட்டம் கூட இல்லை, கண் சிமிட்டாமையே வந்து நிச்சயமாக ஆரம்பிக்கலாம், எப்போ ஆரம்பிக்கலாம், என்ன பண்ணலாம்ட்டு உடனே அவங்களோட படைகள் எல்லாமே திரட்டினார். அதே மாதிரி தான் திரு சத்யா அவர்களும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் 3 பேர் தேவைப்பட்டுச்சு.
பட் யாதும் ஊரேவோட அடையாளம், முகம் அனைத்தும் இனிமே நீங்கள் தான், நம்ம எல்லாரும் தான். இது ஒருத்தருக்கு சொந்தமானது கிடையாது, நமக்காக நம்ம பண்ணிக்கிற விஷயம். இது சென்னையில் தொடங்கி மற்ற ஊர்களுக்கும் போய் சேரணும். இது ஆரம்பம் மட்டுமே. இப்போ தான் நுனிக்கால நினச்சிருக்கோம். இன்னும் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தைரியம் கொடுக்கறதுக்கும் வழிகாட்டுறதுக்கும் அறிஞர்கள் இருக்காங்க. பல ஆண்டுகளாக பல நல்ல விஷயங்கள் கொடுத்துட்ருக்காங்க. இந்த கருத்தரங்கு மூலமாக ஒரு ஸ்பார்க் கிடைச்சா போதும், ஒரு நல்ல விஷயம் கிடைச்சா போதும். அதை நிச்சயமாக எல்லாத்தோட பலமும் சேர்ந்து நிச்சயமாக நம்ம நிறைவேற்ற முடியும். இது தொடக்கம். இந்த ஒரு நிகழ்வு இந்த வருஷமோ இந்த கருத்தரங்கோ இதோட முடிஞ்சிடாமல் வருஷம் நடக்கணும், அழகாக நடக்கணும். திரு ராஜேந்திர சிங் அவர்களே வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. த வாட்டர்மேன் ஆஃப் இந்தியா இஸ் வித் அஸ். வேறு என்ன வேணும்? அடுத்த படிக்கு தைரியமாக எடுத்து வைக்கலாம். தேங்க்யூ. செந்தமிழகம் சிந்தையில் 100 ஆண்டுகளுக்கு வைத்திருக்கும்படி ஒரு சிறப்புரை ஆற்றிட தலைமை விருந்தினர் திரு ராமசுப்பிரமணியம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மாபெரும் கலக்கத்திற்கு உள்ளாக்கிய மாமழை 2 பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். முதல் பாடம், மனிதன் நீர்நிலைகளையெல்லாம் குடியிருப்புகளாக்கினான். இயற்கை குடியிருப்புகளையெல்லாம் நீர்நிலைகளாக மாற்றிவிட்டது. இது முதல் பாடம். இந்த மழை கற்றுக் கொடுத்திருக்கிற 2வது பாடம், இன்றைக்கு இருக்கிற முதிய தலைமுறை பெரும்பாலும் புதிய தலைமுறையை பாராட்டுவது இல்லை. இன்றைக்கு இருக்கிற பெரியவர்கள் அடுத்த தலைமுறை எதற்கும் லாயக்கற்றவர்களாக இருக்கிறார்கள் என்கிற எண்ணத்தை கொண்டிருந்தார்கள். அந்த எண்ணத்தை உங்களை போன்ற புதிய தலைமுறை இந்த மழை வெள்ளத்தினாலே மாற்றி காட்டியிருக்கிறது. நான் சிறுவனாக இருந்தபோது ஆறுகளிலே தண்ணீர் ஓடி பார்த்தேன். இன்றைக்கு ஆறுகளிலே லாரிகள் ஓடி நான் பார்க்கிறேன். அந்த லாரிகளிலே ஆற்றில் இருக்கிற மணல் ஏற்றப்பட்டு ஓடுவதை நான் பார்க்கிறேன். இப்போ 30-40 ஆண்டுகளுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை பாருங்கள். இந்த 34 ஆறுகளிலே அந்த ஆறுகள் 17 மேஜர் ரிவர் பேசின்ஸ், அன்று 127 சப் பேசின்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. த டோட்டல் சர்ஃபேஸ் வாட்டர் பொட்டென்ஷியல், நம்முடைய மாநிலத்தினுடைய டோட்டல் சர்ஃபேஸ் வாட்டர் பொட்டென்ஷியல் 853 கன அடி. அதிலே 275 TMCT என்பது அண்டை மாநிலங்களிலே இருந்து உள்ளே வரக்கூடியது. நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்கிற நீர்த்தேக்கங்கள், அணைகள், இவற்றுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? There are 89 dams in the state of Tamil Nadu. நல்லவேளை அவற்றிலே பாதியை நாம் போய் பார்ப்பதில்லை. எனவே அவை இன்னும் புனிதமாகவே இருக்கின்றன. மனிதனுடைய கண் எங்கேயெல்லாம் பட்டதோ அவையெல்லாம் புனிதத்தை இழந்துவிட்டன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மொத்தம் சென்னையிலே இருக்க வேண்டிய குளங்கள் 3990 சென்னையில் மட்டும். அதில் இருக்கிற குளங்கள் 780 என்று சொல்லுகிறார்கள். திருச்சியிலே இருக்க வேண்டிய குளங்களின் எண்ணிக்கை 2241. அதிலே இருக்கிற குளங்களின் எண்ணிக்கை 891. என்ற கிணறுகள் காணாமல் போய்விட்டது என்று திரைப்படங்களிலே நகைச்சுவை வந்தால் நம்புங்கள், குளங்களே காணாமல் போகிற ஒரு நாட்டிலே கிணறுகள் ஏன் காணாமல் போகாது? இதையெல்லாம் விட ஒரு வேடிக்கை, இத்தனை குளங்களை மீட்டெடுப்பதற்காக அரசாங்கம் இதுவரை செலவு செய்திருக்கிற நம்முடைய பணம் 23,277 கோடி. மாமழையை நாம் போற்றுவோம். ஆனால் வள்ளுவன் சொன்னதைப் போல கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்பதை உணர்ந்து கொள்ளுவோம் என்று கூறி இந்த முயற்சியை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று புதிதாய் பிறப்போம் என்ற தலைப்பில் உயிர்ப்புரையாற்ற ஐயா தமிழருவி மணியன் ஐயா அவர்களை. சமூக நலன் சார்ந்து மிகச்சிறந்த இந்த கருத்தரங்கத்தில் நானும் பங்கேற்று சில செய்திகளை பதிவு செய்வதற்கான வாய்ப்பு கனிந்தமைக்கு முதலில் அனைவருக்கும் என் நன்றியை நான் சமர்ப்பிக்கிறேன்.
நாம் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காலத்தில் நம்மால் இயன்றவரை செய்தோம், ஒருவருக்கு ஒருவர் முயன்று பார்த்தோம். எனக்குள்ள மகிழ்ச்சி, எப்பொழுதுமே திரைப்பட உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீது மிகுந்த வருத்தமும் கோபமும் கொண்டவன் நான். ஏனென்றால் அவர்கள் எவ்வளவோ செய்ய வேண்டியவர்கள் செய்வதில்லை என்கிற வருத்தம் எனக்கு உண்டு. ஆனால் இந்த முறை நண்பர் சூர்யா மட்டுமல்ல, கழிவுகளை அகற்றுவதற்கு கூட தயங்காமல் காரியமாற்றிய பார்த்திபன் போன்ற நடிகர்களை எல்லாம் தொலைக்காட்சிகளில் பார்த்த பொழுது உண்மையிலேயே இந்த மழை தந்த மாற்றம் எவ்வளவு மகத்தானது என்று யோசித்தேன். வானத்து நட்சத்திரங்களைப் போல தூரத்திலே மின்னக்கூடிய இவர்களெல்லாம் தெருவிலே வந்து நின்றார்கள். அங்கே கலைஞர்கள் என்றும் மனிதர்கள் என்றும் பேதமில்லை. அனைவரும் ஒன்றாகிவிட்ட ஒரு ஏகத்துவ நிலையை இந்த மழை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. எனவே மாற்றம் என்ற ஒன்று வேண்டுமென்றால் நீங்கள் புறப்பட வேண்டும். சென்னை புறநகர் பகுதிகள் இன்றைக்கு வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டன. சென்னை புறநகர் பகுதிகளில் எந்தெந்த இடங்களில் ஏரிகள் இருந்தன, எவ்வளவு நீர்நிலைகள் இருந்தன, பட்டியலை பார்க்கிற பொழுது எனக்கே நெஞ்சு வலிக்கிறது. உள்ளகரம், தலக்காஞ்சேரி, கோவிலம்பாக்கம், நெமிலிச்சேரி, தாம்பரம் புதுத்தாங்கல், தாம்பரம் பெரிய ஏரி, கடப்பேரி, பெருங்குடி, பள்ளிக்கரணை, நாராயணபுரம் ஏரி, பல்லாவரம் பெரிய ஏரி, பீர்க்கன்கரணை, ஆதம்பாக்கம், வேளச்சேரி, அனைத்தும் ஏரிகள். வேளச்சேரி, அய்யனம்பாக்கம், கொலடி, போரூர், அம்பத்தூர், கொரட்டூர், வலசரவாக்கம், விருகம்பாக்கம், மதுரவாயல், அரபத்தேரி, நடு குத்தகை, பாலேரிப்பட்டு, செந்நீர் குப்பம், சுந்தர சோழபுரம், இவை அனைத்தும் ஏரிகளாக இருந்தவை. இவை அனைத்தும் இப்பொழுது கான்கிரீட் கட்டடங்களாக மாறியிருக்கின்றன. வானத்திலிருந்து பனித்துளியை விட பரிசுத்தமாக இறங்கி வரக்கூடிய மழை நீர், அதைவிட தூய்மையான ஒன்று உலகத்திலேயே கிடையாது. ஆனால் அந்த தண்ணீர் மாதக்கணக்கில் ஒரே இடத்தில் தேங்கிவிட்டால் அதுதான் சாக்கடை, அதுதான் கொசுக்களின் கூடாரம், அதுதான் சமூகத்தின் சாபம். தேங்கி கிடப்பது சாக்கடை, ஓடிக்கொண்டே இருப்பதுதான் ஆறு. வாழ்வு எப்பொழுதும் சாக்கடையாகிவிடக்கூடாது. நொடிதொறும் புதிய தண்ணீர் வந்து கொண்டே இருப்பது ஆறு என்பது போல ஒவ்வொரு நொடியும் புதிதாய் யோசியுங்கள், புதிதாய் உங்கள் வாழ்வை புதுமைப்படுத்துங்கள். இந்த மண் சார்ந்தும் மக்கள் நலன் சார்ந்தும் சிந்தித்து செயற்படுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இந்த கருத்தரங்கிற்காக ராஜஸ்தானில் இருந்து வருகை புரிந்திருக்கும் இந்தியாவின் தண்ணீர் மனிதர் திரு ராஜேந்திர சிங் அவர்களை இணைத்தோம் என்ற தலைப்பில் உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். Without your discussion about the water, you can't prepare and the adaptation of the climate. Without climate adaptation, हम कहीं आगे जा नहीं. சுற்றுப்புறச் சூழல் என்பது வானிலை பாதுகாப்பு என்பது வெறுமனே நாம் வானத்தை பற்றியும் நீரை பற்றி மட்டும் பேசுவதல்ல. सूरज का क्रम, வானம், நீர், அதனோடு ஒன்றி இருக்கக்கூடிய மணல், இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளம், பசுமை, சூரியன், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அடங்கியதுதான் சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பு, வானிலை பாதுகாப்பு போன்றவையாகும். ஆனால் இன்று வானிலை பாதுகாப்பு, சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய மாநாடுகளில் இன்று பொதுநல நோக்கோடு இல்லாமல், ஒரு மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இல்லாமல், அங்கே வெறுமனே அங்கே லாபகரமான விஷயங்கள், ப்ராஃபிட்டபிள் விஷயங்கள் தான் அங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இன்று கம்பெனிகள், பெரிய பெரிய கம்பெனிகள் கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் ப்ரொடெக்ஷன் என்று சொல்லக்கூடிய வானிலை பாதுகாப்பு போன்ற விஷயங்களை பேசுவதை, கம்பெனிகள் பேசுவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனை நம்பவும் முடியாது. எனவே நாம் அதனை விட்டுவிட்டு இது போன்ற விஷயங்களை நாம் எடுத்து வானம், மேகம், நீர், ஆதாரம், நிலம் அனைத்தையும் நாம் ஒன்றிணைத்து சேர்த்து செயல்படக்கூடிய ஒரு விஷயத்தை எடுக்க வேண்டும். அதே போல் இங்கே மீடியா, ஊடகம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது.
அந்த ஊடகத்தின் ஒத்துழைப்பு இது போன்ற பிரச்சாரங்களுக்கும் இது போன்ற விழிப்புணர்வுக்கும் மிகவும் முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. पर दोस्तों அதனுடைய பங்களிப்பு இன்னும் மென்மேலும் எப்படி வளர்க்க முடியும், நாம் இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் இந்த விஷயத்தை எதிர்கொள்வதற்காக வேண்டி எப்படிப்பட்ட திட்டங்களை தீட்ட முடியும் என்பதனை நாம் சிந்தித்து மீண்டும் சந்திப்போம். अपनी बात को यहीं खत्म करता हूं. धन्यवाद.